கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமே ஆகிய நானும் KS ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குரு பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு கூட முடிகிறது. ஆக இந்த ஆண்டு 375 நாட்கள் இருக்கிறாங்க. அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது இருக்கிறது. இடையில ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அக்டோபர் மாதத்தில் வக்கரமாகிறது. இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க. அந்த தான தர்மங்கள்லாம் குருவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயா இப்போ சொல்லுவாங்க. அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்க வருஷ பயிற்சிகள் மற்றும் மாத பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு குரு பெயர்றாரு. எதுலேருந்து? மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு. அவர் சற்றேறக்குறைய எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய ஒரு வருஷம் இருப்பார். அப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1/5/2024லேருந்து 11/5/2025 வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார். அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன பலன்கள் பார்ப்போம். இப்போ இந்த 1/5/2024 மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. மாறின குரு பகவான் 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க. 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க. அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது. இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிசாரம் வாங்கி முன்ன போவார். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார். ரிட்ராகேஷன்னாக்க வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள். இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 15/10/2024லேருந்து 11/2/2025 வரலாம் சற்றேறக்குறைய 4 மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதில் பார்த்தா 375 நாள் 1/5/2024லேருந்து 11/5/2024 வருது. கிட்டத்தட்ட 375 நாள். அதில் 4 மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு. இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம். அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம், இருக்கிறதுலையே முழு சுபர் குரு அப்படிம்போம். குருவை போல் கொடுப்பவரும் இல்லை, குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார். ஒரு சில ராசிகளுக்கு 3/8/12 மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாரை தவிர கெடுக்க மாட்டார். ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வருஷப்படுத்தி சொன்னீங்க. குரு பகவான் இயற்கை சுவர். அவர் எந்த ஒரு கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது. இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தோம்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே 7ஆம் பார்வையாக அதாவது 180 டிகிரி பார்வைகள் இருக்கும். ஆனால் குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் உண்டு. அதனால் குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்த சுபப்படுத்திடுறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தேன்னா பொதுவாகவே
இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது, மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது, குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு மூக்கு கடலை மாலை போடுறது, அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம், அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள். அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள். ஏதோ பார்த்தலையானால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம். அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாகும். அது இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும். ஏதோ பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவானை பொறுத்தவர்களும் தனகாரகன். பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். அது தவிர வந்து புத்திர காரகன், குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது. குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம். அதனால் தன் மக்கள் மழலை செல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுபரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இதை தவிர எப்பொழுதுமே மக்களிடையில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஐயா குரு பலன் வந்தாச்சா, கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது. அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தனகாரகத்துவம், அதை தவிர புத்திர காரகத்துவம், அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம். இந்த 3 விஷயமும் வந்து ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ குரு பயிற்சியில் மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். இப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க இருக்கிறதுலேயே முழு சுபர் அப்படின்றது குரு பகவான். இந்த குரு பகவான் போகிற இடம் மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் அப்படின்றது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபத்தில் போகிறார். 1. அடுத்தது 2ஆம் இடம் மேஷத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்றது வலுப்பெறுது. என்ன விட குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் வலுப்படுத்துவார், பார்க்குற இடத்தையும் வலுப்படுத்துவார். அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பற்றி தான் நம்ம 2ஆம் இடத்துல பார்க்க போகிறோம். இதுவரை மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்து 2ஆம் இடத்துக்கும் வர்றாரு. திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன் சாமி, என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மேஷராசி அன்பர்களுக்கு, அஸ்வினி பரணி கார்த்திகை கொண்ட அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த 1/5/2024 11/5/2025 நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருமா? எல்லாமே முடிஞ்சிடும். சரி, அடுத்தது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை. ஒரு சில நேரங்களில் தனக்காரனான குரு ஜென்மத்திலேயே இருக்கிறாரு, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற சொல்லுவாங்க. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு ஜென்ம குரு வனத்திலே. வனம்னாக்க அப்படி இல்லை, இடம் பெயரக்கூடிய காலகட்டங்கள். இப்போ அந்த இடம் பெயரதெல்லாம் நின்று ஒரு இடத்துல இருந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது குடும்பம் அமைஞ்சாச்சு, வாக்கு கொடுத்த வாக்கை இது பண்ணியாச்சு, ஜெயிச்சாச்சு. வாக்கு தனம் குடும்பம். அடுத்ததை பொறுத்தளவுக்கு குருவுடைய பார்வைகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா கிரகங்களுக்குமே சதசப்தம பார்வை. நிற்கிற இடத்துலேருந்து 180 டிகிரியில் பார்க்குறது எல்லா இடத்துக்குமே எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வை. இதில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு விசேஷமான பார்வைகள் அப்படின்றது உண்டு. 1 5ஆம் பார்வை, இன்னொன்று 9ஆம் பார்வை, இதை தவிர சதசப்தம பார்வை. இப்போ மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான்
ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. நம்ம 6ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னாக்க ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்போம். அதை பொறுத்தளவுக்கு எதிரிகள் அற்ற நிலை இந்த காலகட்டங்களில் உண்டாகும். ஒரு சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய துடுக்குத்தனமான பேச்சினாலேயே ஒரு சிலரை நட்பு உள்ளவங்களையும் எதிரியாக பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு. இப்போ அப்படியேற்பட்ட எதிரிகள் எல்லாமே உங்கள் கூட அனுசரித்து போயிட்டு உங்கள் கூட ஒத்துழைத்து அவங்களும் முன்னேறுவாங்க, நாமளும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு. அடுத்தது பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வேலைக்காக தேடிக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. ஒன்றுமே சரியாக செட் ஆகாமல் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு 3 மாதம் 6 மாதம் வேலை பார்த்துட்டு கம்பெனி மாறிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பெயர்ச்சி கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே போல் மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அந்த மென்டல் டிப்ரெஷன் எல்லாமே இந்த குருவுடைய பார்வை அங்கே படும் பொழுது கண்டிப்பாக மென்டல் டிப்ரெஷன் அத்தனையும் குறையக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பெயர்ச்சி. இதுக்கப்புறம் இந்த குருவுடைய 7ஆம் பார்வை என்ன செய்வார், குருவுடைய 9ஆம் பார்வை என்னென்ன செய்வார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அவரே அவருடைய 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 8ஆம் இடமா போகிறது. மேஷராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வலுப்பெற்று போகிறது. மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். இன்சூரன்ஸ், ரேஸ், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். என்றைக்கோ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, அதுக்கு பணம் கூட கட்டியிருக்க மாட்டீங்க. அது இப்போ ஆர்பிஐலேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் இதில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் போட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தீங்க, அது உங்களுக்கு சேரும். இப்போது பணம் வர்றதுக்கு தடங்கள் இருக்கவே இருக்காது. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது, அதாவது குரு பகவானே 2ஆம் இடத்துல போய் உட்கார்றது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தாலே ஆனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இது ஒரு பெரிய ஏற்றம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து சுபத்துவம் அடைகிறதுனால, மகரத்தை பார்க்கறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. புதிய தொழில் அமையும். தொழில் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இவ்வளோ நாள் என்ன ஆகும்னா, உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருந்ததுனால, ஒரு 9ஆம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு லக்கு எல்லாம் ஃபேவர் பண்ணி தொழில் கிட்ட வரும். ஆனால் அதன் மூலியமாக வருமானம் இருக்காது. நீங்கள் பணத்தை வச்சு, அதாவது தொழில் நல்லா பண்ணுறீங்கன்னு பேர் தான் இருக்கும். ஆனால் இப்போது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தனம் எந்த அளவு நீங்கள் தொழில் வச்சுருக்கீங்களோ அதை விட 10 மடங்கு அளவுக்கு உங்களுக்கு பணம் சேரும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இந்த வாட்டி வந்துடும். இவ்வளவு நாளாக ஏற்பட்ட எந்த மாதிரியான கடன்களும் இப்போ உங்களுக்கு ஒரே வருஷத்துக்குள்ளே அடைஞ்சு நீங்கள் சர்ப்ளஸில் போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாங் ஸ்டாண்டிங் தொழில்கள் வரும். அதுவும் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இந்த வாட்டி. லாங் ஸ்டாண்டிங் தொழில்கள் வரப்போகிறது. பணவரவு எப்போவுமே பேங்க் பேலன்ஸ் ரொம்ப ஹெஃப்டி பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடியது. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை. ஏன்னா 6, 8 குரு பகவானே பார்க்குறாரு, சுபத்துவம் அடையிறது. 6ஆம் இடத்துலையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதன் மூலியமாக வேலை செய்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா. அதுவும் பார்த்தேன்னா இந்த மேஷராசிக்காரர்களில் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவாள்லாம் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகலாம். ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவாளுக்கு நிச்சயமான வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பிஆர் பார்க்கணும், அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாட்டி இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவாளுக்கு கூட திடீர் பண யோகம் வரும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், மறைந்து வாழக்கூடிய தன்மையை போய் ஒளி வர்றது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வாழ்க்கையில் வரப்போகிறது. சரி, ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒத்து வரல, ஏதோ சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் பொழுது என்ன எளிய பரிகாரங்கள், அதாவது ஏற்கனவே சில எளிய பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். அதை தவிர குரு காயத்ரி மந்திரத்தையும் சொல்லியிருக்கோம். அதை தவிர இப்போ ஐயா கிட்ட கேட்போம், நம்ம எந்த கோவிலுக்கு போனால் என்ன எளிய பரிகாரங்களை செய்யறதன் மூலியமாக குரு பகவானுக்கு நல்ல ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும் அப்படின்றத கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. 2 பேருமே நல்லா சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த 6ஆம் இடத்து, அதாவது மேசராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிற காரணத்தினாலையும், கேது பகவானை இதுகாலம் வரைக்கும் குரு பார்க்காம இருந்தார். அப்போ இப்போ அவர் 2ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் 5ஆம் பார்வையில் கேது பகவானை பார்க்குற காரணத்தினால் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் உபாதைகள் பெரியவங்களாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மூட்டு வலி, இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட
பெயின்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த குரு கேதுவை 6ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்க்கறதுனால இதெல்லாம் இப்போ வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதில் இருந்து நீங்கள் வந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது போக ஐயா வந்து பரிகாரங்கள் ஏதாவது சொல்ல சொன்னாங்க. அதில் வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த கோச்சார பலன் நல்லா இருக்குது. அந்த கோச்சார பலன் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு அவங்கவுங்களுடைய ஜாதகங்களில் கோச்சார ரீதியாக நல்லா இருந்தாலும் ஜாதகத்தில் உள்ள தசாநாதன், புத்திநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து தொல்லைகள் கொடுக்கும். அப்போ ஜனனகால குரு எந்த இடத்துல இருந்தார், இப்போ என்ன திசை நடக்குது, அது மாதிரிலாம் பார்க்கணும். அப்படி அது மாதிரி பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் போய் பார்த்துக்கின்னு உங்களுக்கு என்ன சரியில்லைங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து அந்த மாதிரி சரியில்லாமல் இருக்கிறவங்க வந்து வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு போய் தீபம் ஏற்றி இந்த கொண்டக்கடலை மாலை அப்படின்னு சொல்கிறத வந்து 108 மணி கோர்த்து முத நாளே ஊற வச்சு மறுநாள் காலையில் கோர்த்து அதை கொண்டு போய் அணிவிக்கிறது. இல்லைன்னா கொண்டக்கடலையை வந்து சுண்டலாக பண்ணிவிட்டு உப்பு உரப்பு இருக்கான்னு பார்க்காம சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு அதை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா இதனாலையும் மஞ்சள் கலரில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மஞ்சள் கலரில் உள்ள வேஷ்டிகள், புடவைகள் இதுகளை தானமாக கொடுக்கறதுனாலையும் இதனால் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக அமையும். மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்மளுடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பரிகார ஸ்தலம் அப்படின்றத பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஆலங்குடி குரு பகவானுக்கு உண்டான பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சரி, சம்மப் பண்ணோம் அப்படின்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் 2024 1/5/2024 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பயிற்சி மிகவும் அபூர்வமான காலமாக இருக்கும். பணவரவுக்கு தடங்கள் இருக்காது. பேச்சில் நல்ல வலிமை இருக்கும். சொல்லக்கூடிய வாக்கை சத்தியத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் எல்லாமே வந்து கடைபிடிக்கப்படும். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. அதாவது வாக்கு கொடுத்துட்டு தப்பிடுவோமோன்னு பயப்படவே வேண்டாம். நீங்கள் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதை நீங்கள் வந்து காப்பாற்றக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலை மாற்றத்தில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். வேலையில் வந்து ஒரு பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல அதாவது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு பெரிய அபிவிருத்தி இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான குரு பயிற்சியாக இருக்க போகுது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.